ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ஆனி மாத பலன், ஆனி மாத தமிழ் மாத பலன்ல சூரிய பகவான், நவகிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இடம் பெயரும் போதுதான் தமிழ் மாதம் பிறக்குதுங்க. அது நம்ம நிறைய வாட்டி நம்ம சொல்லியிருப்போம். சித்திரை மாதம், தமிழ் வருட பிறப்பு பிறக்கிறதுக்கு காரணம் மேஷ ராசியில் உச்சம் பெற்று பலம் புரிந்து பயிற்சியாகும் காலகட்டம் சித்திரை மாதையா பிறக்குதுங்க. அப்புறம் வைகாசி, இப்பொழுது ஆனி மாதத்துல மிதுன ராசியில் பெயர்ச்சி அடையும் சூரியன் ஆனி மாதத்தில் சில சிறப்பான சம்பவங்கள், சிறப்பான யோகங்கள், அமோகமான பலன்கள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க எல்லா ராசிக்குமே. ஏங்கன்னா சூரிய பகவான்ன்றவர் தான் அவரோட அடிப்படையில் தான் மற்ற கிரகங்கள்லாம் செயல்படுது. முக்கியமா இந்த சூரிய கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும் இந்த 3ஆம் இடத்தில் உபஜயஸ்தானம் என்ன சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இடங்களில், அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல பெயர்ச்சி அடையும் இந்த காலகட்டத்தில், அதாவது கால புருஷ தத்துவப்படி 3ஆம் இடத்திற்கு மிதுன ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சி அடைகிறார். உபஜய ஸ்தானத்தில் பாவ கிரகமான இயற்கை பாவியான சூரியன் பெயர்ச்சி அடைந்து இருக்கும் இந்த ஆணி மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில யோக வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா அரசாங்க துறையில, அரசியல் துறையில இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாகவும் புகழ் ரீதியாகவும் உச்சக்கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஜாக்பாட் யோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது வேலை தொழில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய முயற்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாம் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா சூரியன் தாங்க ஒரு ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசிக்காரனுக்கு ஒரு சம்பாத்தியக்காரன் சொல்லக்கூடிய சம்பாதித்யம், அதாவது வேலை தொழில், அவர் சம்பாதிக்கிறதுக்கான யோகியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அவரு 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி அடையும் 9ஆம் இடத்தில் படைச்சும் போது இந்த ஆணி மாதம் சிறப்பாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய் அவர் சொந்த வீடான ரிஷபராசியிலிருந்து சுக்கிர பகவானோட சுபகிரக வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. அதனோட யோகமும் சிறப்பா இருக்க போதுங்க. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துல சுபகிரகத்தோட செவ்வாய் சுபகிரகமான சுக்கிரன் வீட்டுல பெயர்ச்சி அடைகிறாரு ஆணி மாதம் 5ஆம் தேதி. அது மட்டும் இல்லாம ஆணி மாதம் 21ஆம் தேதி இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் குருவோட இருந்துட்டு இருக்காரு கடகராசியில. அவரு 5ஆம் இடமான சிம்ம ராசியிலும் பெயர்ச்சி அடையாரு. சோ இந்த கிரக நிலை அடிப்படையில் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள், யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இது மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன யோகங்கள், பலன்கள் பார்ப்போங்க. துலாம் ராசி நேயர்களே, இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு 7க்கு அதிபதி, அதாவது கூட்டாளி சமுதாயம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 8ஆம் இடமான மரகஸ்தானுக்கு போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள்லாம் அடிக்க போதுங்க. ஏன்னா ஆணி மாதம் உங்களுக்கு ஆட்டத்தையும் உங்களோட வாழ்க்கையையும் தீர்மானிக்க போது. தொழில் சார்ந்த விஷயம், முக்கியமா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மாற்றம் ஏற்படுவது. ஏன்னா செவ்வாய் பகவான் அவரோட நட்பு கிரகமான சுக்கரன், உங்க ராசிநாதன் சுக்கரன் வீட்டுக்கு தான் ரிஷப ராசிக்கு போறாருங்க. அதனால உங்களுக்கு சுபத்துவம் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பழைய கடன்லாம் தீரப்போகுது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டு சொல்லாங்க. திடீர் பணவரவு, யோகங்கள் அமோகமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கரனோட வீட்டுக்கு செவ்வாய் 7ஆம் அதிபதி, அதே இல்லாம உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்தில் போயிருந்து மறைந்தாலும் அவர் சுபரோட, அவரோட நண்பரோட வீட்டிற்கு போகும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்துக்கிட்டுனே சொல்லாங்க. அதாவது குடும்பத்தின் இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போது. முக்கியமா உங்களோட துணைவியாரின் தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், மன குழப்பங்கள், டென்ஷன் இதெல்லாம் தீரப்போகுது. அதே மாதிரி பார்ட்னர், அதாவது உங்களோட தொழில் சம்பந்தமா, வேலை சம்பந்தமா உங்க சக ஊழியர்கள் கூட இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுதுங்க. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு மாதிரி இருந்திருக்கும். வேலை செய்யற இடத்திலும், தொழில் பண்ற இடத்திலும் நீங்க சொல்றது அவர் கேட்காம இருந்திருப்பாரு, அவர் சொல்றது நீங்கள் ஒரு சஜஷன்ஸ்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்திருக்கும். அதையெல்லாம் மாற்றம் கொடுத்து உங்களுக்கு வேலை செய்யற இடத்திலும், தொழில் பண்ற இடத்திலும் உங்களோட சக ஊழியர்கள் இல்ல உங்க பிசினஸ் பார்ட்னர்களுக்கிடையே சுமூகமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இதன் மூலமா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஏன்னா மறைவிடத்துல 8ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருக்கும்போது அதாவது சமுதாயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போது. உங்களுக்கு புதிய மனிதர்களின் தொடர்பு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா
அஹ் உங்களோட அதாவது உங்களோட உறவினர்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் தீரப்போகுது, அவங்களுக்கு மூலியமா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்க போகுது, பிசினஸ் வாய்ப்புகள் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். ஏன்னா சில பேர் வந்து திடீர்னு வந்து நான் பண்ண போறேன்னு ஏதாவது எங்கேயாவது யோசனையில இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. சார் ஏதோ ஒரு அவங்களுக்கு உங்க கான்டாக்ட் போகும். சரி இந்த பிசினஸ் நீங்க பண்றீங்களா? எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க. நான் இவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன்ட்டு. புதிய முதலீடுகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஆனி மாதம் ஜாக்பாட் மாதம்னே சொல்லாங்க. இவ்வளவு நாளாக இருந்து வந்த தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஒரு மன உளைச்சல் எல்லாம் உங்களுக்கு தீரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. முதலீடுகள்லாம் வந்து ஏற்கனவே செய்து வந்த முதலீடுகள்ல வந்தா ரெட்டிப்பாக போகுது. அதன் மூலியமா லாபங்கள் கிடைக்க போகுது. அதன் மூலியமா புதிய தொழில் ஒன்னிற்கும் மேற்பட்ட புதிய வந்து பிரான்ச் தொடங்குறதோ, புதிய தொழில் தொடங்குற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிநாதன் 10ஆம் இடத்துல குருவோட தான் இருக்கிறாரு. சோ அவர் வந்து இந்த மாதம் ஆனி மாதம் 21ஆம் தேதி அவரு லாபஸ்தானத்துக்கு உங்களுக்கு 11ஆம் இடமான சிம்ம வீட்டு லாபஸ்தானத்துக்கு மாறும்போது உங்களுக்கு என்னங்க யோகம் தாங்க. அதுக்கு மேல என்னங்க வேணும் உங்களுக்கு? இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுது. எடுத்து வைக்கிற படியெல்லாம் வெற்றி படியாக மாறப்போகுது. இனிமே நீங்க கட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. இனிமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னே சொல்லாங்க. ஏன்னா சில பிரச்சனைகள் தடைகள் பார்த்திருந்தாலும் அது எல்லாமே இந்த மாதம் வந்து வெற்றி மாதமாகும். அதிகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதகமாக இருக்க போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்தில் 21ஆம் தேதிக்கு மாறும்போது புதிய வாய்ப்புகள், முன்னேற்றம், பொருளாதார வசதி, முக்கியமா வந்து வீடு வாகனம், வண்டி வாகனம் எல்லாம் மாற்றம் ஏற்படுறது. ஏன்னா இவங்க வந்து 10ஆம் இடத்துல இருக்கும்போதே இவங்க வந்து குருவும் சுக்கிரனும் உங்களோட 4ஆம் வீட்டை 7ஆம் பார்வையை பார்க்கும்போது முக்கியமா வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ப்போது, புதிய வீடு வாங்குறதோ இல்லைன்னா வீட்டை ஆல்டர்னேட் பண்றது, இல்லைன்னா உங்களோட காரை வந்து மாத்துறது, புதிய கார் வாங்கணும், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்க போது, தாய் வழியே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. அதாவது உங்களோட தாயார் வர்க்கத்துல இருந்து வந்த சில சில சச்சரவுகள், தொந்தரவுகள் அதெல்லாம் தீரப்போகுது. அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் உங்களை தேடி வரப்போகுது. நீண்ட காலமாக பிரச்சனைகள்ல இருந்த சொத்துக்கள்லாம் உங்களுக்கு, ஏன்னா குரு அங்கிருந்து தான் பாத்துக்கிட்டு இருப்பாரு, ஒரு வருஷம் அங்கதான் இருக்க போறாரு. சோ இவ்வளவு நாளா வந்து ஒரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் வந்து அனுபவித்துக் கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் பிறந்தவனே சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்திருந்தாலும் இந்த ஆணி மாதம் முழுமையான பலன்களை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அதனாலே சொல்றேன், துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பண மழை கொட்ட போதுன்னே சொல்லாங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போதுன்னே சொல்லாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. கணவன் மனைவியிட இருந்த அதாவது சிறு சிறு பிரச்சனைகள், சண்டைகள் அது எதனால நடக்கும்னா அந்த பினான்ஸ் ரிலேட்டடா காசு விஷயம், அந்த தொழில் விஷயமா நீங்க என்ன கேட்காம டிஸ்கஸ் பண்ணாம ஏதாவது பண்ணீங்களா, இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அவங்களுக்கு தெரியாம ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல உங்க பார்ட்னருக்கோ ஏதாவது ஒரு கேரண்டர் சைன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பீங்க. அதுல சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதன் மூலயமா சில சில பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபாதிபதி பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதனோட இணையும் போது, ஏன்னா சூரியன் தான் முக்கியமா இந்த மாதம் வந்து புதனோட இணையறாரு. அது வந்து உங்களுக்கு 9ஆம் இடமான அதிர்ஷ்டஸ்தானமான பாக்கியஸ்தானத்தில் மாறும்போது நல்ல குருமார்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுவார்கள். நல்ல லீடர், அதாவது நல்ல ஒரு வழிகாட்டி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப்படுவார்கள். புதிய மனிதர்கள், உயர்ந்த மனிதர்களின் தொடர்பு மூலயமாக தொழில் வளம் மேம்படும், பொருளாதார வசதி கிடைக்கப்படும், திடீர் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் என புதிய புதிய வாய்ப்புகளா நீங்க எதிர்பார்க்காத வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் கிடைக்கப்பட்டு இந்த மாதம் உங்களுக்குனே பிறந்த மாதமாக ஆணி மாதம் இருக்க போது அதிர்ஷ்டம் ஆரம்பம். இனிமே உங்களோட ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லாங்க. வெள்ளிக்கிழமை இப்ப விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகனை வழிபடுங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சில யோகங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் இந்த மாதம் கொடுக்க கடமைப்பட்டவர். ஏன்னா 2க்கு அதிபதி தனாதிபதி 8ஆம் இடத்தில் மறைவிடத்தில் இருக்கும்போது திடீர் வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் கொடுக்கறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். சோ முருகன் வழிபாடு அதிர்ஷ்டமான மாதமாக மாற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போது. வாழ்க வளமுடன். வணக்கம்.